நிந்தனை சட்டத்தின் கீழ் தம் மீது சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளை மறுத்து முன்னாள் பிரதமர் டான்ஸ்ரீ முய்தீன் யாசின் விசாரணை கோரினார். நங்கீரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி கிளாந்தான் குவாமுசாங் ஃபெல்டா பிராசுவில் நடைபெற்ற பரிகாத்தான் நேஷனல் பிரச்சாரத்தின் போது நிந்தனை உரை நிகழ்த்தியதாக குவாமுசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று காலை அதன் தலைவருமான முய்தீன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு பின்னர் 115 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் அப்போதைய மாட்சிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாட் ஷா ஆட்சி அமைக்க தம்மை அழைக்காதது குறித்து பெர்சத்து தலைவருமான முய்தீன் கேள்வி எழுப்பினார் என்று குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5000 ரிங்கெட் வரையிலான அபராதம், 3 ஆண்டுகள் வரையிலான சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.